ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன புரியல அப்படின்னா, திவ்யாவுக்கு அதாவது விக்ரம் கத்துன போது திவ்யா பயந்துட்டாங்க. அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போ திவ்யாவோட ரியாக்ஷன் அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகி பயந்த ரியாக்ஷனில் அவங்க பாட்டிலை போட்டு கீழே உடச்சி விக்ரமை செம்மையாக தள்ளி விட்டு தான் போனாங்க. இது அவங்களோட பயத்தோட ரியாக்ஷன். ஆனால் பின்னாடியே இருக்குது ஒரு பாக்ஸு. அதை வேணும்னே இப்படி எட்டு உதைச்சார் 2வது டைமு. உடச்சதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற அரோரா பயந்து கீழே விழுவுறாங்க. அப்போ இப்போ பார்வதிக்கு இன்னும் பயமாகிருச்சு. அப்போ ஒரு ரியாக்ஷனில் என்னடா பண்ணுறேன்னு இது பண்ணாங்க. ஸோ இவங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க, திவ்யா பண்ணதை நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் பார்வதி பண்ணுறத தப்புன்னே பேசுகிறாங்க. எனக்கு ரெண்டுமே ஒரு பெண்களோட ரியாக்ஷனாக தான் தெரியுது. ஏங்க, திவ்யாவுக்கு பயம் வரும் ஆனால் பார்வதிக்கு பயம் வராதுங்கிறீங்களா? பார்வதி ஒரு மனுஷியே இல்லைங்கிறீங்களா? பயமாக இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பார்வதிக்கு பயமே இருக்காது, தேவையில்லாமல் ஒன்று பண்ணுறாங்கங்கிறீங்களா? எப்படிங்க உங்களால் இப்படி பேச முடியுது? இதுதான் நம்ம சொசைட்டி. இப்படி தான் ஒரு பொண்ணை தப்பாகவே பார்க்குறது தான். ஒரு பொண்ணை தப்பாக ஒன்று இது பண்ணிடுவாங்கங்க, தப்பாக நினச்சிருவாங்க. அந்த பொண்ணு இப்படி தான், அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கிட்ட நியாயமே இருந்தாலும் இப்படி தான் அப்படின்னு அதை ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பையன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த பையனுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவன் கரெக்டாக தான் பண்ணுறான், டூ இட் அகெயின் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இதுதான் இந்த சொசைட்டி. இது மனிதாபிமானம் கண்டிப்பாக கிடையாது. இந்த அளவுக்கு ஹர்ட்டட் எதுக்கு? அந்த பொண்ணு எனக்கு புரியல. இந்த அளவுக்கு ஹர்ட்டட் அந்த பொண்ணு இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லையா என்ன? இந்த அளவுக்கு ஹேட்டட் எதுக்குன்னு எனக்கு புரியல. ஸோ உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.